நம்ம எக்ஸாம் துணைவன் சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உங்கள் ஸ்க்ரீனில் தெரிகிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிங்கன்னா எக்ஸாம் பற்றின டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். போட்டித் தேர்வுக்காக படித்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் எக்ஸாம் துணைவன் சார்பாக வணக்கம். இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா நடந்து முடிஞ்ச ஆர்ஆர்பி குரூப் டி ரிசல்ட் பற்றின ஒரு நியூஸ் தான் பார்க்க போகிறோம். எக்ஸாம் நடந்தது பார்த்தீங்க அப்படின்னா 100 மார்க்கு. பட் இருந்தாலும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில பேர்னு சொல்லாமல் எக்கச்சக்கமான பேருக்கு பார்த்தீங்க அப்படின்னா 100 மார்க்குக்கு மேலே இருக்குது. ஸோ நான் பொய் சொல்லலை, ப்ரூஃபோட காமிக்கிறேன். நான் டைப் பண்ணுற நம்பரை நீங்களும் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் ரிசல்ட் பார்க்குறதுக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ நீங்கள் ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பரு டேட்டா பற்றிலாம் போட்டு நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், என்ன ரிசல்ட் வருதுன்னு பாருங்கள். ஸோ 100 மார்க்குக்கு மேலே இருக்குது. இது நம்ம ஏற்றுக்க முடியுமா ஏற்றுக்க முடியாதான்னு பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஏற்றுக்க முடியாது. எந்த விதத்தில் இப்படி ரிசல்ட் ரிலீஸ் பண்ணாங்கன்னே தெரியவே இல்லை. ஸோ ஒரு ஃபோர்ஜரி பண்ணி பாஸ் பண்ண வச்சுருக்கணும் அப்படின்னு நினச்சா கூட ஏதோ ஒரு 100 மார்க்குக்குள்ளே தான் பண்ணியிருக்க முடியும். 100 மார்க்கை தாண்டி, அதாவது எக்ஸாமோட ரிசல்ட்டே பார்த்தீங்க, எக்ஸாமோட டோட்டல் மார்க்கே பார்த்தீங்க அப்படின்னா 100 மார்க் தான். ஸோ அதை தாண்டியே பண்ணியிருக்காங்க. இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறது பார்த்தீங்க அப்படின்னா சண்டிகர். ஸோ இவரோட மார்க் பார்த்தீங்க அப்படின்னா 109.24 இந்த சம்திங்கில் இருக்குது. சண்டிகர், அதாவது ஆர்ஆர்பி சண்டிகர் ஆர்ஆர்பி. இவருக்கு பார்த்தீங்க அப்படின்னா மார்க் எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள், 109 இருக்குது. இதெல்லாம் ஏற்றுக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஏற்றுக்க முடியாத ஒரு விஷயமா இருக்குது. நான் இன்னும் ஒரு 2-3 நம்பர் காமிக்கிறேன், அதெல்லாம் பாருங்கள். பார்த்தா தான் உங்களுக்கு புரியும். பாட்னா இந்த மாதிரி நம்பர்லாம் நிறைய இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். எக்கச்சக்கமான நம்பர் இருக்குது. ஸோ ஒரு நம்பர் நான் ரிசல்ட்டுக்காக காமிக்கிறேன். 3 பேரோட ரிசல்ட் வியூ பண்ணி காமிக்கிறேன். எக்கச்சக்கமான நம்பர் இருக்குது. ஸோ இருந்தாலும் ஒரு ப்ரூஃபுக்காக வேண்டி நான் 3 நம்பர் மட்டும் ரிசல்ட் வியூ பண்ணி காமிக்கிறேன். எந்த விதத்தில் இப்படி பண்ணாங்க அப்படின்றது தெரியவே இல்லை. ஏன்னா எக்ஸாமே 100 மார்க்கு தான், 100 மார்க்கு மேலே இருக்குது. எனக்கு இதை நிறைய பேர் அது மட்டும் இல்லாமல் வாட்ஸ்அப் குரூப்பில் நம்மளோட சேனல் வாட்ஸ்அப் குரூப்பில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி 100 மார்க்குக்கு மேலே, அதாவது 159 அமைச்சிருந்தாங்க. இதை பார்த்துட்டு நான் கோவப்பட்டு தப்பாக பேசிட்டேன். ஸோ அவருக்கு நான் இந்த வீடியோவில் சாரி கேட்டுக்கிறேன். ஏன்னா அவர் இந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா 150க்கு மேலே ஒரு ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பிச்சிருந்தாரு. ஸோ இது ஒரு என்டர்டெயின்மெண்ட் குரூப் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் எமோஷனலாக பேசிட்டேன். ஸோ அவருக்கு இந்த வீடியோவில் நான் சாரி கேட்டுக்கிறேன். நான் சொன்னது பார்த்தீங்க அப்படின்னா தப்பு தான். ஸோ எனக்கு இந்த மாதிரி நடக்கும் அப்படின்றது எனக்கு தெரியவே தெரியாது. அதனால் திரும்ப திரும்ப சொல்கிறேன், சாரி கேட்டுக்கிறேன் அவருக்கு இந்த வீடியோ. ஸோ அடுத்த ஒரு ரிசல்ட் பாருங்கள். இது இன்னொருத்தரோட ரிஜிஸ்டர் நம்பர் டேட் ஆஃப் பர்த்தை போட்டு லாகின் பண்ணுறேன். ஸோ இவரோட மார்க் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா இவர் கொல்கத்தா. ஸோ ஆர்ஆர்பி கொல்கத்தா. இவரோட மார்க் பார்த்தீங்க அப்படின்னா 101.88 சம்திங்கில் இருக்குது. இதுவும் ஒரு ப்ரூஃப் தான். இது மாதிரி நிறையா இருக்குது. ஸோ அடுத்தது நான் காமிக்கிறேன். ஸோ அடுத்து ஒரு ரிசல்ட் பார்க்கலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா அப்போ நடந்து முடிஞ்ச ஆர்ஆர்பி குரூப் டி எக்ஸாமோட ரிசல்ட் இது ஒரு ஃபேக்கான ரிசல்ட், இது பொய் அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட்டில் கேஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த ரிசல்ட் பார்த்தீங்க அப்படின்னா பொய்யான ரிசல்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேபி ரிசல்ட் திரும்ப ரிலீஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லாத பட்சத்துக்கு எக்ஸாம் திரும்ப வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரெண்டில் ஏதாவது ஒன்று நடக்கிறதுக்கு அதிகம் சான்ஸ் இருக்குது. கண்டிப்பாக இது ஏற்றுக்க மாட்டாங்க. எக்கச்சக்கமான போராட்டங்கள்லாம் அதிகமாக போயிட்டுருக்கு காரணத்தினால கவர்மெண்ட் கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்றத உறுதியாக சொல்ல முடியும். ஸோ நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஒரு நல்ல செய்தி வந்தது அப்படின்னா நமக்கு சந்தோஷம்தான். ஸோ அதுக்கு நம்ம காத்திருக்க வேண்டும். கண்டிப்பாக காலம் பதில் சொல்லும். ஸோ அடுத்த ஒரு ரிசல்ட் பார்க்கலாம். லாகின் பண்ணிட்டேன். ஸோ இவர் பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஆர்ஆர்பி சேர்ந்தவர்னு பார்த்தீங்க அப்படின்னா பாட்னா. இவரோட மார்க் பார்த்தீங்க அப்படின்னா 102 மார்க் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறையா இருக்குது, எக்கச்சக்கமாக 159, 999 இருக்குது. இதெல்லாம் இமேஜ்லாம் நிறையா அமைச்சிருந்தாங்க. பட் அது ஃபேக்காக என்னன்னு தெரியாது, இவங்கெல்லாம் எடிட் பண்ணாங்களான்னு தெரில. ஸோ இந்த மாதிரிலாம் இமேஜ்லாம் நிறையா வந்தது. இது நான் ரீசன் நம்பருக்கு என்கிட்ட இல்லை. ஸோ அது இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நான் வாட்ஸ்அப் குரூப்பில் தரேன், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக அடுத்தது அப்டேட் நான் டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா வாட்ஸ்அப் குரூப் லிங்க் இருக்குது. லிங்கை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆர்ஆர்பி குரூப் டி பற்றின நியூஸ் ஏதாவது அப்படின்னா கண்டிப்பாக நான் வீடியோ போடுவேன். ஒரு சில இன்ஃபர்மேஷனாக கண்டிப்பாக நான் மெசேஜ் மூலியமாகவும் நான் சொல்லுவேன். பாலிமர் நியூஸ் இந்த மாதிரி எல்லா நியூஸ்லையும் பார்த்தீங்க அப்படின்னா ஆர்ஆர்பி குரூப் டி ரிசல்ட் பற்றி நிறைய வீடியோ பண்ணியிருக்காங்க. அவங்களும் ஒரு சில நியூஸாக சொல்லியிருக்காங்க. என்னோட கருத்து என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ரயில்வே தப்பு பண்ணியிருப்பாங்களா, அதாவது பார்த்தீங்க அப்படின்னா ஃபோர்ஜரி பண்ணியிருப்பாங்களா, இல்லை ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணியிருப்பாங்களாங்கிறது நம்ம சொல்ல முடியாது. என்னை பொறுத்தளவு எதுவுமே சொல்ல முடியாது. அவங்க ஃபோர்ஜரி பண்ணாங்களா, இல்லை ஒரு சின்ன தவறுனால இந்த மாதிரி வந்துட்டா அப்படின்றது இப்போ வரை சொல்ல முடியல. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். அந்த மாதிரி பண்ணியிருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. என்ன கண்டிப்பாக அடுத்த அப்டேட் கண்டிப்பாக ஆர்ஆர்பி குரூப் டி ரிசல்ட் ஒரு சேஞ்ச் இருக்கும். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க. வீடியோ மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிங்க அப்படின்னா வந்து அவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நம்ம சேனலில் போகிற எக்ஸாம் பற்றின டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் அது மட்டும் இல்லாமல் ஜாப் நோட்டிஃபிகேஷன் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஸோ அடுத்த ஒரு எஜுகேஷனோட ஜாப் நோட்டிஃபிகேஷனோட சந்திப்போம். நன்றி.